சந்தியா ராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாயா ஜானகிட்ட சொல்றாங்க, பெரியம்மா பத்மாவும் பார்வதியும் செய்யறது சரியில்லை. அவங்க ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்கங்கிறாங்க. அப்படி என்ன திட்டம் போடுறாங்கன்னு ஜானகிம்மா பதறி போயிடறாங்க. பயப்படாதீங்க பெரியம்மா, இப்போ வரப்போகிற பிரச்சனை பார்வதி சித்தினால தான் வரும் போல இருக்கு. ஏதோ சொத்தை பிரிக்கிற மாதிரி தான் இவங்க திட்டம் போடுறாங்க, எனக்கு தெரியுதுங்கிறாங்க மாயா. ஐயோ என்ன மாயா இப்படி சொல்றேன்னு கேட்குறாங்க. ஆமா பெரியம்மா, இது எல்லாத்துக்கும் பின்னால் நிற்கிறது மகாலிங்கம். அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் பத்மா அத்தையும் பார்வதி சித்தியும் இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, இது எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்திடலான்னு சொல்றாங்க மாயா. மாயா எப்படி தடுத்து நிறுத்துறது? உங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனை ஆயிடுமே. குடும்பம் ரெண்டு பட்டுட்டா திரும்ப ஒன்று சேருமா? இந்த பார்வதி சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கே, ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கா, என்ன செய்யறதுங்கிறாங்க. பார்த்துக்கலாம் பெரியம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க மாயா. பார்வதி ஏற்கனவே இந்த சொத்தை பற்றி பிரச்சனை பண்ணி தான் அது பெரிய ரகலையாச்சு. இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாலாங்கிறாங்க ஜானகி. அவங்க என்னதான் செய்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு லாயருக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாயா. சொத்துக்கு பங்குதாரர் ஒருத்தர் இப்படி ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க, ஒருவேளை பிரிச்சுடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தில் கேட்குறாங்க மாயா. அப்படியே அவங்க பிரிக்க நினைச்சாலும் நம்ம ரகுராம் ஐயா கையெழுத்து போட்டால் தான் செல்லும். அதுலேயும் உங்கள் கையெழுத்தும் தேவை. அந்த சொத்துல உங்களுக்கும் உங்க பெரியப்பா உரிமை கொடுத்திருக்காரு, அதனால நீங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த சொத்தை பிரிக்க முடியும்னு லாயர் விளக்கமா சொல்றாங்க. ஏற்கனவே ரகுராம் ஐயா சட்டபூர்வமா உங்களை தத்தெடுத்திருக்காங்க, அதனால சொத்துலயும் உங்களுக்கு சரிசமமான பங்கு இருக்கு. சட்டப்படி நீங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த சொத்தை பிரிக்க முடியுங்கிறாங்க. இதுக்கப்புறம் மாயாவுக்கு ஒரு தைரியம் வருது. பெரியம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு பெரியப்பாவே கையெழுத்து போட்டாலும் அப்பவும் என்னோட கையெழுத்து தேவைப்படுது. நான் கையெழுத்து போட்டா மட்டும்தான் இதை பிரிக்க முடியும். ஆனா எந்த காலத்துலயும் இந்த சொத்தை பிரிக்க நான் விட மாட்டேன். இந்த குடும்பம் யாராலும் எக்காரணத்தை கொண்டு சொத்தும் சரி குடும்பமும் சரி பிரியிருக்கு நான் விடமாட்டேன்னு சொல்றாங்க மாயா. சரி, இந்த விஷயத்தை பத்தி நம்ம தனாகிட்டையும் கதிர்கிட்டையும் சொல்லி வச்சிடலான்னு சொல்லி மாயா தனாவையும் கதிரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பார்வதியும் பத்மாவும் இப்படி ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. தனாவும் கதிரும் திட்டுறாங்க. சே, இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் குடும்பத்துல ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிறதுக்காக தான் இவங்களுக்கு வேலை. சரி மாயா, எக்கன்ட்டு கொண்டு இந்த சொத்து பிரியருக்கு விட்டுறக்கூடாது. சித்தி தான் ஏதோ குறுகிட்டத்தனமா நடந்துட்டு இருக்காங்க. அந்த சாருவோட அப்பாவும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா குடும்பமே நல்லா இருக்கும். அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தான் சித்தியும் அத்தையும் இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. சரிமையா, எக்கன்ட்ட கொண்டு நீ ஏமாந்துடாத, உஷாரா இருன்னு சொல்றாங்க தனா. கண்டிப்பா நான் இந்த சொத்தை பிரிக்க நான் விட மாட்டேன் தனா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. பார்வதியும் பத்மாவையும் மகாலிங்கம் தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. இதை பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீக்கிரம் முயற்சி பண்ணி இந்த சொத்தை முயற்சி எடுப்பீங்களோ அப்பதான் உங்களுக்கு நல்லது. சொத்து பிரிஞ்சு வந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்க என்னெல்லாம் வாங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க பேர்ல வாங்க முடியும்னு மகாலிங்கம் ஆசையை தோன்றாங்க. இதை கேட்ட பார்வதியும் பத்மாவும் ஆமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எங்க அண்ணனை ஏமாத்தி எல்லாம் கையெழுத்து வாங்கணும், எங்க அண்ணன் இதுக்கு ஒத்துக்காது. இருந்தாலும் என்ன செய்யறது, அவரே ஒத்துக்கிட்டாலும் ஏன் புருஷன் இருக்கார் பாருங்க சிவராமன், அவரு அதை விட ஒத்துக்கவே மாட்டாரு. இந்த விஷயம் மட்டும் தெரியாம எப்படியாவது இதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னு பத்மாவும் பார்வதியும் மகாலிங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. மகாலிங்கம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்மந்தி, நான் இருக்கும்போது நீங்க கவலைப்படுறீங்க, எல்லா சொத்தும் உங்களுக்கு சரி சமமா வர மாதிரி நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன், கவலைப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு மகாலிங்கம் சொத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரும் சொல்றாங்க, இதை பாருங்க, நான் ஒரு பல கஷ்டத்துல இருக்கிறதுனால தான் இந்த சொத்தை அவசரப்பட்டு நான் விற்கும்படி ஆயிப்போச்சு. இருந்தாலும் வேற யாருக்கோ கொடுக்கறத விட தெரிஞ்ச உங்களுக்கு, அதுவும் ரகுராம் ஐயா குடும்பத்துக்கு என் சொத்து போய் சேர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இந்த சொத்தை வாங்குறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த சொத்தை யாருக்கும் கொடுக்க எனக்கு மனசில், இருந்தாலும் என்ன செய்யறது, என்னோட சூழ்நிலை காரணமா நான் கொடுத்து தான் ஆக வேண்டியதா இருக்கு. சரிங்க, சீக்கிரமா ரெஜிஸ்டர் வச்சுக்கலாம், என்னோட பரிபூர்ண சம்மதத்தோட இந்த மில்லை நான் உங்களுக்கே கொடுக்குறேங்கிறாங்க அந்த பார்ட்டி. அதை கேட்ட மகாலிங்கம் பத்மா பார்வதி இவங்க எல்லாரும் சரிங்க, நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாங்கிறாங்க. சொத்து உங்க பேர்ல வாங்கணும்னா நீங்க லோன் வாங்கணும், லோன் வாங்குறதுக்கு உங்க வீட்டுக்காரர் பேர்ல கொஞ்சமாச்சு சொத்து வேணும், அந்த சொத்து வாங்கணும்னா ஐயாவோட கையெழுத்து வேணும், நீங்க கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்கிறாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வராங்க. இங்க பத்மா பார்வதி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நீங்களே உங்க அண்ணா கிட்ட வாங்கி தரீங்களாங்கிறாங்க. ஐயோ, அண்ணன் முன்னாடி நான் இதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன், நீயே போய் வாங்கிக்கோ, புருஷன் பேர்ல தானே வாங்குற, நீ வாங்கிக்கோங்கிறாங்க பத்மா. அக்கா மாமா வேற 1000 கேள்வி கேட்பாரு, நான் அதுக்கு எப்படி பதில் சொல்லுவேன், ஏதாவது ஒரு இடத்துல தவறிட்டாலும் போச்சு, நான் மாட்டிக்குவேனேங்கிறாங்க. சரி பார்வதி, நம்ம கைக்கு வரப்போகுதுங்கிற தைரியத்துல போய் அண்ணங்கிட்ட பேசு, அண்ணன் பார்த்து கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா அந்த ரைஸ் மில்லுக்கு நீ தான் பார்வதி ஓனரு. ஒரு நல்ல காரியம் வாங்குறதுக்கு தானே நம்ம இதை செய்யறோம், நம்ம என்ன தப்பாவா செய்ய போறோம், தாராளமா துணிஞ்சு போய் சொல்லி கையெழுத்து வாங்கிருங்கிறாங்க பத்மா. சரிங்க, நீங்க எப்படியோ நீங்க கொடுக்குற தைரியத்தில் தான் நான் உங்க அண்ணங்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி ரகுராம் ரூமுக்கு போறாங்க பார்வதி. அப்பதான் ரகுராமும் பாட்டியும் பேசிக்கிறாங்க. அம்மா, குத்தகைக்கு விட்டுருந்தா அந்த தென்னந்தோப்பு இன்னையோட கணக்கு முடியுது, அதனோட டாக்குமெண்ட் எல்லாம் பீரோல தான் இருக்கு, நீங்க பார்த்து எடுத்துட்டு வரீங்களாங்கிறாங்க.
பாட்டியும் சரிப்பா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. பார்வதி இதை பார்த்துட்டு அடடே தனியாக தானே வாய்ப்பு வரும்போது நாம ஏன் இதுக்கு பொய்யும் பித்தலாட்டம் பேசி கையெழுத்து வாங்கணும், அந்த டாக்குமெண்ட்டோட இதையும் வச்சு கையெழுத்து வாங்கிக்கலாம்னு நினச்ச பார்வதி உடனே போய் பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. அத்தை அத்தை என்ன அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு கொடுக்கணுமா, கொடுங்கத்த நான் கொண்டு கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வரேங்கிறாங்க. இந்த பார்வதி நீ கொடுத்த என்ன நான் கொடுத்த என்ன, ஒரு வருஷமா இந்த தோப்பை குத்தகைக்கு விட்டுருந்தா ரகுராம், இப்போ தான் குத்தவ நாள் முடிஞ்சது. பத்திரத்தில் ரகுராம் கையெழுத்து போட்டு அதுக்கு சொந்தக்காரருக்கு இந்த பத்திரத்தை கொடுக்கணும், அவர் இன்னைக்கு வருவார், அவர் கையில் இந்த பத்திரத்தை கொடுத்துடலாங்கிறாங்க பாட்டி. சரிங்கத்த நான் மாமா கிட்ட போய் கையெழுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி பார்வதி தான் அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு ரகுராம் ரூமுக்கு வராங்க. பார்வதி பத்மா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க நீ எப்படி தந்திரமா இந்த பத்திரத்தை உள்ள வச்சுட்டேன் பாருங்க, இதோட ஒன்றா இந்த பத்திரத்துல நான் கையெழுத்து வாங்க போகிறேங்கிறாங்க. பார்வதி அண்ணன் மட்டும் இதை படித்து பார்த்துட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க. அதெல்லாம் படிக்க விடாமல் நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பார்வதி அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு ரகுராம் கிட்ட தைரியமாக போய் பேசுகிறாங்க. மாமா அத்தை கிட்ட குத்தகைக்கு விட்டு இந்த பத்திரம் கேட்டிங்களா, அத்தை கொடுத்து விட்டாங்க, இந்தாங்க மாமா இதில் கையெழுத்து போடுங்கன்னு கொடுக்குறாங்க பார்வதி. ரகுராம் அதை நம்பி வாங்கி கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. படிக்கலான்னு பார்க்கும்போது அப்போ பார்வதி ஏதோ பேசி அவங்கள படிக்க விடாமல் கையெழுத்து கோளாறாக வாங்கிக்கிறாங்க பார்வதி. பார்வதி அப்பாடா எப்படியோ மாமா கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு, முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிட்டு வெளியில் வராங்க. பத்மா கிட்ட அண்ணே பார்த்தீங்களா உங்கள் அண்ணன் கிட்ட கையெழுத்து எப்படி வாங்க போகிறோமோன்னு நினச்சிட்டு இருந்தா, ஆனால் நல்ல வேலை அவரே வழிகட்டின மாதிரி இந்த குத்தகை பத்திரத்தில் கையெழுத்து வாங்குற மாதிரி இந்த பத்திரத்துலையும் கையெழுத்து வாங்கியாச்சு, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் நினச்ச மாதிரி சொத்து நம்மளுக்கு பிரிப்பு, இந்த சொத்தை வச்சே நம்ம எப்படியோ அந்த மில்லை வாங்கிடலாம் பாருங்க நீங்கிறாங்க. அப்படியே பார்வதி நினச்சி பார்க்கவே சந்தோஷமா இருக்குது பார்வதி. சரி சரி சீக்கிரமாக இந்த விஷயத்த உங்கள் மாமா மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லுங்கிறாங்க பத்மா. சரிங்க நீ இப்போவே நான் இதை கொண்டு அவர்கிட்ட கொடுக்குறேங்கிறாங்க. ரெண்டு பேரும் அவசர அவசரமாக மகாலிங்கத்தை பார்க்கறதுக்காக வெளியில் கிளம்பி வர்றாங்க. அப்போ ஜானகி அம்மா வந்ததும் என்ன பார்வதி பத்மா இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பிட்டீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க துணி கடைக்குங்கிறாங்க, பார்வதி சொல்கிறாங்க மில்லுக்குங்கிறாங்க. என்னது ரெண்டு பேரும் தனித்தனியாக பதில் சொல்கிறீங்க, என்னது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு இடத்துக்கு போகிறீங்களா இல்லை வெவ்வேறு இடத்துக்கு போகிறீங்களாங்கிறாங்க. ஐயோ அண்ணி அது இல்லை, நாங்கள் துணி கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மில்லுக்கு போகலான்னு சொல்ல வந்தோம், அதுதான் அண்ணி துணி கடைக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் மாற்றி சொல்லிட்டேங்கிறாங்க பார்வதி. சரி போயிட்டு வாங்கன்னு ஜானகி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் வந்ததும் அப்பாடா எப்படியோ அன்னைக்கிட்ட இருந்தும் தப்பிச்சாச்சு. சரி நம்ம உடனே மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லிடுறாங்க. சொல்லி இதை பாருங்க நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டோம், எப்படியாவது அந்த மில்லை எங்கள் வீட்டுக்காரர் பேரில் மாற்றி ஆகும், லோன் விஷயமா பேசலான்னு இருந்தோமல்ல, அந்த லோனை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா மில்லுக்காரர்கிட்ட நம்ம பணத்தை கட்டி நம்ம மில்லை நம்ம பேருக்கு மாற்றிக்கலான்னு கேட்குறாங்க பார்வதி. பார்வதி உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தானே அந்த மாமா மகாலிங்கம் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கே போய் அந்த மில் பார்ட்டி பார்த்துடலான்ட்டு போகிறாங்க. பத்மா பார்வதி மகாலிங்கம் 3 பேருமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே தான் மில்லுக்கார் பார்ட்டியும் வந்துட்டாங்க. எல்லாம் அந்த மில்லுக்கார் பார்ட்டிகிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடியே அங்கே ரகுராமோட கார் வந்து நிற்குது. ரகுராம் மணிவண்ணன் 2 பேரும் வந்திருக்கிறத பார்த்ததும் பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது நம்ம யாருக்கும் தெரியாமல் வந்தோம், பின்னாடியே மாமாவும் அண்ணாவும் வந்துட்டாங்களேங்கிறாங்க பார்வதி. இந்த மனசு இப்போ இங்கே எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, இவங்க வந்துட்டு திரும்பி போகட்டும் பார்வதி, அதுக்கப்புறமா நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கலாங்கிறாங்க பத்மா. ஆமாங்க நீ இவர்கிட்ட சிக்கிட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சது கதை, வாங்க அப்படி போய் ஓரமாக ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் ஒரு சந்தில் போதுறாங்க. மகாலிங்கம் ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மில்லு பார்ட்டி பார்க்குறாங்க. ரகுராம் வந்ததை பார்த்ததும் ஐயா வாங்க ஐயா அப்படின்னு கை கொடுக்குறாங்க. அடடா நீங்களும் இங்கே தான் வந்தீங்களா, வேலை விஷயமா வந்தீங்களாங்கிறாங்க. ஆமாங்க ஐயா. சரி மில்லு எல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறீங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, வேலை தாங்க ஐயா மில்லை கொடுத்துடலான்னு நான் நினச்சேன், அதுவும் உங்களுக்கே நான் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா என்ன உங்களுக்கு கொடுத்தா என்ன ரெண்டும் ஒன்று தான், எப்படியோ நல்ல இடத்துல தான் நான் அந்த மில்லை சேர்த்துறேன், ஒன்றும் தப்பு வராதுங்கிறாங்க அந்த மில் பார்ட்டி. எது எங்களுக்கு மில்லை கொடுக்குறீங்களா, நீங்கள் எதுக்கு எங்களுக்கு மில்லை கொடுக்குறீங்கன்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. பத்மாவும் பார்வதியும் தலை மேலே கை வச்சிடறாங்க. ஐயோ யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவர்கிட்டயே இந்த மில்லு பார்ட்டி இப்படி சொல்லிட்டாரே, சொதப்பி வச்சுட்டாரே, நம்ம என்னெல்லாம் திருட்டு வேலை பார்த்து எப்படியோ ரகுராம் மாமா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்தோம், இப்படி உண்மையெல்லாம் போட்டு டொப்புன்னு உடைப்பாங்கன்னு நான் நினைக்கலையே, ஐயோ அண்ணே இப்போ வசமாக மாட்டிக்கிட்டமே என்ன பண்ணுறதுங்கிறாங்க பார்வதி. பார்வதி அதுதான் எனக்கும் தெரியல, அங்கே பாரு என் வீட்டுக்காரர் வேற பக்கத்தில் நிற்கிறாரு, இதுக்கு நான் துணையாக வந்து தெரிஞ்சது என்னை வெட்டியே போட்டுருவாரு, இப்போ அண்ணங்கிட்டையும் நம்ம நேருக்கு நேரம் எப்படி பார்க்குறதுன்னு தெரியலையே பார்வதி, இப்படி வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமேங்கிறாங்க பத்மா. ஐயோ சீக்கிரமாக இவங்க போயிட்டா கூட பிரச்சனையை தீர்த்துக்கலாம், ஆனால் இவர் வேற நோண்டி நோண்டி கேட்குறாரு. அந்த மில்லு பார்ட்டியும் மாமாவை விடுற மாதிரி தெரியல, எல்லா விவரமும் இவர்கிட்ட சொல்லித்தான் ஆகணுமா, இவருக்கு என்ன தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டு பேசாமல் எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே, மில்லில் வந்த லாபம் நஷ்டம் இது எல்லாமா சொல்லிட்டு இருப்பாரு, அதுவும் நம்ம குடும்பத்துக்கே கொடுக்கறத வேற சொல்றாரு, யார் வாங்குறா எதுக்கு வாங்குறாங்க என்ன பண்ணுறாங்கிறதுக்கு எல்லா விவரமும் இப்போ தெரிஞ்சு போயிடுமே, சிவராம் பேரில் தான் மில்லு வாங்குறாங்க, அதுவும் லோன் போட்டு வாங்குறாங்க, இந்த விஷயமெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சது வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது, அதுலேயும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க, நான் என்ன பண்ணட்டுங்கிறாங்க பார்வதி. சரி பார்வதி என்னதான் நடக்குதோ நாமளும் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாங்க பத்மா. இந்த பக்கம் மகாலிங்கம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எது நடந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு யாரும் தலை காட்டிடாதீங்க, மறைஞ்சே நில்லுங்கிறாங்க மகாலிங்கம். மாமா இருக்கிறாருங்கிற தைரியத்தில் வந்தோம், ஆனால் மாமாவே இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு, மாமா இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு
தெரிஞ்சது சொல்லவே வேண்டாம். என் புருஷன் அவ்வளவுதான், என்ன வெளியில தள்ளி காலத்துக்கும் தள்ளி வச்சிருவாரு. நான் என்ன செய்வனே தெரியலையேங்க நீங்கிறாங்க பார்வதி. அந்த மில்லு பார்ட்டியை பத்மாவும் பார்வதியும் ரகசியமா இப்படி வாங்குவாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவரும் பார்த்துட்டு என்னது இந்த அம்மா 2 பேரும் எதுக்காக இப்படி பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்காங்க, அதுவும் நம்மளை ரகசியமா கூப்பிடுறாங்க. சரி எதுவா இருந்தா நமக்கு என்ன, எப்படியோ மில்ல தட்டி விட்டுட்டா அது போதும். அதுல வேற ஏகப்பட்ட கடன் விழுந்து கிடக்குது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அந்த மில்ல வாங்க கூட மாட்டாங்க. கடவுளோட அருளால எப்படியோ அந்த மில்ல வாங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க. அவங்க தலையில கட்டிட வேண்டியதான்னு நினைச்சுக்கிட்டு அந்த மில் பார்ட்டி போய் பார்வதி கிட்டையும் பத்மா கிட்டையும் பேசுறாங்க. ஏமா ரகுராம் ஐயா வந்ததும் நீங்க ஏன் இப்படி வந்து ஒளிஞ்சிட்டீங்கன்னு கேக்குறாங்க. ரகுராம் மணிவண்ணன் 2 பேரும் வந்த வேலை முடிஞ்சதும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் ரகுராமுக்கு சந்தேகமாவே இருக்கு. என்னது மில்ல நம்மளுக்கு கொடுக்கறதா சொல்றாரு, நம்ம அதை பத்தி பேசவே இல்லை, யோசிக்கவும் இல்லை, அப்படி இருக்க நமக்கு எதுக்காக கொடுக்குறாரு. சரி இவருக்கு ஏதோ மில்லு ஓடலைங்கிற மன கஷ்டத்துல வளருவார் போல இருக்குன்னு மணிவண்ணனும் ரகுராமும் பேசிட்டு போறாங்க. அப்பாடா எப்படியோ மாமாவும் அண்ணாவும் போயிட்டாங்க, இனி பிரச்சனையே இல்லைங்கிறாங்க பார்வதி. ஆமா பார்வதி, நாம இங்க ஒளிஞ்சிருக்கிற விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சது நிச்சயமா பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். நல்ல வேலை அவங்க போயிட்டாங்க. சரி வா வா சீக்கிரமா அந்த மில்லு பார்ட்டிகிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். மறுபடியும் எந்த தடையும் வராம நல்லபடியா மில்ல நம்ம பேருக்கு மாத்தணும்னு போறாங்க. அவங்க கிட்ட இவங்க கையெழுத்து வாங்குறாங்க, இவங்க கிட்ட அவங்க கையெழுத்து வாங்குறாங்க. அப்ப கரெக்டா மாயா வந்ததும் பத்திரத்தை கையில எடுத்துக்கிறாங்க. ஐயோ இவ எதுக்கு இந்த நேரத்துல வந்தா, எதிர்பார்க்கவே இல்லையே, இப்ப பார்த்து வந்துட்டாரு. வீட்டுல தான் பிரச்சனை பண்றான்னு பார்த்தா இப்ப வந்த பக்கமும் இப்ப வந்து நிக்கிறாள். ஐயோ அண்ணி இவ படிச்சு பார்த்தனா பிரச்சனை ஆயிடுமே, என்ன பண்றதுங்கிறாங்க. இவ வருவான்னு எதிர்பார்க்கல. இரு பார்வதி, இவளை தெறிக்க ஓட விடுறேன் பாருன்னு பத்மா மாயாவை கண்டுபிடி பேசுறாங்க. ஏய் உனக்கு இங்க என்னடி வேலை, எதுக்குடி வந்த அப்படின்னு பத்மா கேக்குறாங்க. இதா பாருங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஊழல் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த விஷயம் மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சது வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியுமாங்கிறாங்க மாயா. அதை பத்தி நீ ஏண்டி கவலைப்படுற, எங்க அண்ணன் எங்களுக்காக எழுதி கொடுக்கல, நீ ஒன்னும் மூக்க நுழைக்காத, மரியாதையா வெளியில போங்கிறாங்க பத்மா. அவங்க வெளியில போனாங்கன்னா உங்களால இந்த சொத்தை எழுதி வாங்க முடியாதுங்கிறாங்க வக்கீல். அவங்க சொன்னதை கேட்டதும் பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைறாங்க. ஐயோ என்னங்க சொல்றீங்க, இவ எங்க வீட்டு பொண்ணே இல்லை, எங்க மாமா தான் எடுத்து வளர்த்துறேன்னு சொன்னாரு, இப்போ இவ பொண்ணே இல்லைன்னு சொல்லி கேஸ போட்டாங்க. சைன் எல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்கிறாங்க பார்வதி. உங்களுக்கு சட்டத்தை பத்தி தெரியல, மாயா கையெழுத்து போட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த சொத்தை பிரிக்க முடியுங்கிறாங்க வக்கீல். பத்மா மாயாவை திட்டுறாங்க. ஏ மாயா உனக்கு என்ன திமிரு இருந்தா நீங்க வந்து நிப்ப, எங்க அண்ணன் தான் உன்னை எப்பவே வேண்டான்னு வெறுத்துட்டாங்கல்ல, என் பையன் சீனுவும் உன்னை மனைவியை ஏத்துக்கிற ஐடியா இல்ல, நானும் உன்னை மருமகளா ஏத்துக்க போறதாவும் இல்லை, சாம எங்க சொத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு கையெழுத்து போட்டுட்டு போடிங்கிறாங்க பத்மா. ஓ நீங்க கேட்டதும் கையெழுத்து போடுவான்னு நினைச்சீங்களா, இது எந்த காலத்துலயும் இந்த சொத்தை பிரிக்க நான் விட மாட்டேங்கிறாங்க மாயா. நானும் அந்த வீட்டு பொண்ணு தான், வாரிசு தான், எங்க பெரியப்பாவும் நானும் உள்ள வரைக்கும் அந்த சொத்தையும் சரி குடும்பத்தையும் சரி பிரிக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க மாயா.